இங்க என்ன சார் நடக்குது? சொல்றேன் அன்பரசி, அது கூட முதல்ல இந்த மாலை பொடி உள்ள போனா உனக்கே எல்லாம் புரியும். சார், இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு என்ன போய் சொல்லி வர வச்சு இப்போ கையில மாலை கொடுத்து உள்ள வான்னு சொல்றீங்க. உங்க மனசுல என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வழி தெரியல அன்பரசி. எங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாரு, அனன்யா கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அன்பரசி. அதுக்குதான் நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். யாரு கேட்டு சரி இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? அன்பரசி, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா எங்க அம்மா, சிவகாமி ஆண்டி, அனன்யான்னு யாராலையும் நம்மள பிரிக்கவே முடியாது அன்பரசி. இந்த ஒரு டைம் நான் சொல்றத கேளு. இந்த மாலையை போட்டுக்கிட்டு உள்ள ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நான் உன் பக்கம் தான் நிப்பேன். உன் ஹஸ்பண்ட்ங்கிற உரிமையோட நான் எப்பவுமே நிப்பேன். போதும் சார், நான் இது வரைக்கும் வாங்கியிருக்க கெட்ட பேரே போதும். புதுசா ஓடுகாலின்னு நீங்க ஒரு பட்டம் வாங்கி கொடுக்காதீங்க. என்ன அன்பு, நீங்களும் நானும் சேரது இனிமே நடக்காத காரியம். என்ன விட்டுருங்க சார், பிளீஸ். உஷா தம்பி, டைம் ஆயிடுச்சு, உள்ள வாங்க. சரிண்ணே, நீங்க உள்ள போங்க. அன்பரசி, நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அன்பரசி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மேரேஜ் நடக்கிறதா நம்ம பிரச்சனைகளை ஒரு சொல்யூஷனா இருக்கும். இங்க பாரு, நாம ஒன்னும் மேரேஜ் முடிஞ்ச உடனே குடும்பம் நடத்த போறது இல்ல. உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் சொல்ல போறேன், அவ்வளவுதான். சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு பிரச்சனையோட தீர்வு இன்னொரு பிரச்சனை இல்ல. இப்ப மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் மேலதான் தீராத பழி வந்து சேரும். அதுக்கப்புறம் உங்க அம்மா என்னைக்குமே என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அன்பரசி, அதுக்குதான் அன்பரசி சொல்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது தப்பா நடக்கிறதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஆமா அன்பு, புரிஞ்சுக்கோ. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். இந்த மாதிரி கல்யாணம் பண்றது எனக்கு மட்டும் இல்ல, என்ன இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அம்மாவுக்கு அது அசிங்கம். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா அன்பரசி? எங்க நான் உன் மனசுல இல்லைன்னு சொல்லு பாப்போம். உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா உன் மனசுல நான் தான் இருக்கேன். இப்ப கூட எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதறி போய் தான் ஓடி வந்திருக்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இங்க யாருக்குமே தெரியாது. நீயா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத ப்ளீஸ். சார், நீங்க என்னதான் சொன்னாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். இந்த கல்யாணம் நடக்காது சார். என்னால உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட வாழ முடியாது அன்பரசி. நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். எனக்கு 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 எங்க அப்பா கிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கா. உங்க அப்பா கிட்ட இருந்தா? என்ன அனுப்பியிருக்காரு? அதான் எனக்கும் தெரியல. சரி, பேசு. சார், எங்க அப்பா நான் இருக்க இடம் தெரிஞ்சு எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காரா? எப்படி சார்? எனக்கு தெரியலம்மா. நீ வந்து பார்சலை பிரிச்சு பாரு. இதோ இப்பவே வர சார்.
கடவுளே. எங்க அப்பா எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காராம். சூப்பர். ஏய் அன்பு, அன்பு நில்லு. எங்க அப்பாவை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்போ நீங்க என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா நீ இப்படியா மூச்சரைக்க ஓடி வர்றது? சார், அந்த பார்சல் சார். ம். என்னம்மா ஏதோ அவங்க அப்பாவே வந்த மாதிரி இவ்ளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே. உங்க அப்பா தான் ஏதோ பார்சலை காமிச்சிட்டு இருக்காரு. என்ன சந்திரா, அன்பரசி எதுக்காக ஓடி வந்தா? அவளையே கேளுங்கம்மா. பாட்டி, எங்க அப்பா எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காரு. உன் அப்பாவா? என்ன சொல்ற? உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சா? எனக்கும் தெரியல பாட்டி, ஆனா எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காரு. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அன்பரசி அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்த மாதிரி தானே அவரும் தேடிட்டு இருந்திருப்பாரு. ஆமா, அதான் அன்பரசி இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அவளுக்கு ஏதோ பார்சல் அனுப்பி வச்சிருக்காரு. அன்பரசி, முதல்ல பார்சலை பிரிச்சு பாரு. ஏனன்யா, எவனாவது அவ மேல இருக்கிற கோவத்துல பாம்பு வச்சு அனுப்பியிருப்பானோ? மா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நாங்களும் அதானே நின்னுட்டு இருக்கோம். அன்பரசி, உங்க அப்பா உனக்கு அனுப்பின சாரி சூப்பரா இருக்கு. அப்படியே உன் கலருக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு.
இது எங்க அப்பா எனக்கு அனுப்பின பொக்கிஷம் மஞ்சு. இது எனக்காக எங்க அப்பா பார்த்து பார்த்து வாங்கியிருப்பாங்கல்ல. அப்பாவோட பாசம் மட்டும் இல்ல, அவரோட ஸ்பரிசமும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த ட்ரெஸ்ஸ தொட்டு பார்க்கும்போது என்னால அவரை ஃபீல் பண்ண முடியுது மஞ்சு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சந்தோஷம் இருக்குன்னு இப்பதான் தெரிய வருது. எங்க அப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காருன்னு என்ன சந்திரா, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இந்த பத்மாவுக்கு ஏந்தா இந்த மாதிரி புத்தி போச்சோ தெரியல. திடீர்னு வந்து அனன்யாவை பொண்ணு கேக்குறாங்க, அதுவும் அன்பரசியை வச்சுக்கிட்டே. பாவம், அவ கஷ்டத்தை வெளியே காட்டிக்கலன்னாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பா. அவ நிச்சயதார்த்தத்துல மட்டும் நான் அப்படி நடந்துக்கலன்னா இந்நேரம் அன்பரசிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணமே ஆகியிருக்கும். அது என்னால தடைப்பட்டுடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்திரா. நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. விஸ்வா அன்பரசிக்கு தான் இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா சந்திரா, அது நடக்கணும் எப்படியோ. அன்பரசிக்கு அவங்க அப்பா போட்ட லெட்டரு இந்த சோகத்தெல்லாம் மறக்கடிச்சிருச்சு. அந்த லெட்டரை பார்த்ததும் அவ முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்படியே கொண்டாடி தீர்த்துட்டா. ஆமாம்மா, அந்த லெட்டரை படிச்சதும் அவ இந்த உலகத்தையே விட்டுட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாமா. இப்படி ஒரு பாசமான பொண்ணு கிடைக்க அவ அப்பா கொடுத்து வச்சிருக்கணும்மா. சரியா சொன்ன சந்திரா. பாவம் அந்த மனுஷன் எங்க இருக்காரோ தெரியல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் கொடுமைப்பா. கொடுமைதாம்மா. அன்பரசி அவ அப்பாவோட பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிறத பார்க்கும்போது நம்ம குட்டிமாவும் இப்படிதானே உன்னை என்னைய நினைச்சு ஏங்கிட்டு இருப்பான்னு எனக்கு தோணுது சந்திரா. நாம அவளை பாத்திர மாட்டோமான்னு துடிச்சிட்டு இருப்பாள்ல. ஆனா கஸ்தூரி அவகிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்காளோ தெரியல. என் காலம் முடியறதுக்குள்ள நம்ம குட்டிமாவ பாத்துடணும் சந்திரா. சீக்கிரம் பார்க்கணும். அவ ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாமா. உங்க கண்ணு முன்னாடிதான் இருக்கா. ஆனா அத சொல்ல முடியாத பாவியா நான் உங்க முன்னாடி நிக்கிறேம்மா. கஸ்தூரி நம்மள புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. போன் பண்ணி உங்ககிட்ட பேசினவ அதுக்கப்புறம் அப்படி நாம என்ன தப்பு பண்ணோம் சந்திரா? நம்ம கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருந்தோம். என் பேத்தி எங்கேயோ வறுமையில கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல சந்திரா. அந்தந்த வயசுல அது கிடைக்கணும். ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியாம ஆயுசு முடியும் போது காசு பணம் கிடைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? கஸ்தூரியும் குட்டிமாவும் ரொம்ப சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரணும்பா. அதுக்கு என்ன வழியோ அத பாரு சந்திரா. கண்டிப்பா வருவாங்கம்மா.
அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்க ரேஷன் கார்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி சாதம் மட்டும்தான். ஆரம்பத்துல எல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேனா. என்னை அடிச்சு பயமுறுத்தி தான் சாப்பிடவே வைப்பாங்களாம். அப்படியே ஒரு நாள் சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எங்க அம்மா பயந்து போய் அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் காசு கொடுத்து நல்ல அரிசி வாங்குவாங்களாம். கோடி கணக்குல சொத்து இருந்தும் என் அம்மாவும் குட்டிமாவும் இப்படி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்களே. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நானே ரேஷன் அரிசி சாப்பிட ஆரம்பிச்சேன் சார். சார், நான் காலேஜ்க்கு வர வரைக்குமே புக்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினதே இல்ல. முதல் வருஷம் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட இருந்து புக்ஸ் எல்லாத்தையும் நான் கடன் வாங்கிக்குவேன். அடுத்த வருஷம் இது நமக்கு வர புக்ஸ் தானேன்னு போய் அட்டையெல்லாம் போட்டு கொடுப்பேன். இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு. ஆனா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் படிப்பை மட்டும் நிறுத்தக்கூடாதுன்னு அதுல அவ்வளவு உறுதியா இருந்துச்சு சார். சரி, சனி ஞாயிறு லீவு தானேன்னு அது கூட நான் தோட்ட வேலைக்கெல்லாம் போவேன். இங்க பாருங்க, நான் களை எடுத்ததுக்கு சாட்சி. அன்பரசி, நம்ம பீச்சுக்கு வந்துட்டோமா? ஹாய், ராட்டினோ. உனக்கு ராட்டினா ரொம்ப பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும் சார். அப்ப வா, போய் ராட்டினா சுத்தலாம். அவங்க இந்த நேரத்துல எல்லாம் சுத்த மாட்டாங்க சார். இல்லம்மா, நீ போ, நான் சுத்த வைக்கிறேன். யாரும் இல்லைன்னா நானே சுத்துறேன். நிஜமாவா சார்? ம். சார், கூட்டு வந்தீங்களா சார்? போய் உட்காருமா. போமா, உட்கார போ. போமா, உட்காருங்க. தேங்க்ஸுங்க. நான் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான தருணங்களை கடந்து வந்திருக்கேன். ஆனால் எதுவும் இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஒரு நிமிஷம்.
தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்களேன். வேணாம் சார், வச்சுக்கங்க சார். இந்த பொண்ணோட சந்தோஷத்துக்கு நான் செஞ்ச சின்ன உதவியாக இருக்கட்டும் சார். என்ன சார் பார்க்குறீங்க? நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் சார். நாள் பூரா கை கெடுக்க ராட்டம்னு சுற்றிட்டு அப்பாடான்னு படுக்க போகிற நேரத்தில் என் பொண்ணு ஓடி வந்து ராட்டம்னு சுற்றணும்னு வந்து கேட்பா சார். அவள் வந்து கேட்டதும் என் உடம்புல உள்ள அலுப்புலாம் எங்கே போகும்னே தெரியாது சார். அப்படியே புதுசாக ஒரு தெம்பு வரும் சார். பொண்ணுங்களோட சந்தோஷம் தான் அப்பாவுக்கு சொர்க்கம் சார். தேங்க்ஸ். சார் சார் ஒருவேளை போன்ல பேர் போட்டு வச்சிருக்காரோ? ச்சே, இவ இருக்கான்னு தெரியாம இந்த நேரம் பார்த்து போன் பண்ணிட்டேனே. அன்பரசிதான் பொண்ணுன்னு தெரிஞ்சா அந்த சிவகாமி இவள உயிரோடவே விட மாட்டாளே. மேடம் பயப்படாதீங்க. நான் அன்பரசி சாரோட வீட்ல தான் இருக்கேன். நீங்க சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப் தானே? நான் ஜஸ்ட் கெஸ் தான் பண்றேன். பட் என்னோட கெஸ் சரியாதான் இருக்கும்னு நீங்க அமைதியா இருக்கும் போதே தெரியுது. ஐயோ சரி, டென்ஷன் ஆகாதீங்க. சார் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட கொடுக்கறேன், நீங்க பேசிக்கோங்க. என்ன கட் பண்ணிட்டாங்க? ஐயோ, நம்ம பேசினதுல தப்பா எடுத்துக்கிட்டாங்களோ? அன்பரசி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் சார், ஏன் ஓடுனீங்க? நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஐஸ் எல்லாம் உருகிறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிடு. இந்தா, நல்லா இருக்கும். எதுக்கு சார் இவ்ளோ ஐஸ்கிரீம்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சாப்பிடு. இந்தா எடுத்துக்கோ. அன்பரசி இந்தா எடுத்துக்கோ, சாப்பிடு. சார் உங்களுக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு சைனஸ் இருக்கு. இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவ்வளவுதான். நீ சாப்பிடு. இந்தா இங்க வச்சிருக்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. சார் அப்புறம் உங்களுக்கு போன் வந்துச்சு. 2-3 வாட்டி திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு நானே அட்டென்ட் பண்ணிட்டேன். அப்பதான் அவங்க யாருன்னு தெரிஞ்சது. யாரு? நீங்களே பாருங்க. ஹெச்எம். அம்மா, அம்மா, என்னம்மா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சிவகாமி, நாம நினைச்ச மாதிரி இதுவரைக்கும் எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு. ஆனா இது வெறும் தொடக்கம்தான். இத கணக்கச்சிதமா அனன்யா கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடணும். ஆமாமா, நாம எல்லா பக்கமும் பிரச்சனையை இழுத்து வச்சிருக்கோம்ல, அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அம்மா, எனக்கு என்னவோ மறுபடியும் அந்த அன்பரசி தான் இதுல பிரச்சனையா வருவாளோன்னு தோணுது. அவளை மட்டும் காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், போதுமா? நான் அவளை சொல்லல, உன் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற தாலிய பங்கு போட்டாலே அவளை பத்தி சொல்றேன். அந்த கஸ்தூரியோ அவ பொண்ணோ வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த சொத்தை ஆளணுங்கிற உன் எண்ணமும் சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். என்னம்மா பாட்டியும் நீயும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல? ஆமா அனன்யா, பாட்டி உங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் விஷயத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அம்மா நான் கூட சொன்னேன்ல அப்பா அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் அவர் என்ன பண்றாரு? நல்லா கேட்டப்போ நைட் அவருக்கு ஒரு கால் வந்துச்சுமா. அப்பா பாத்ரூம்ல இருந்தாரு. ஏதாவது இம்பார்ட்டன்டான காலா இருக்கும், நம்ம பதில் சொல்லலாம்னு நினைச்சு கால் அட்டென்ட் பண்ணா பேசுனது யாருன்னு தெரியுமா? யாரு? உனக்கு முன்னாடி அவர்கிட்ட தாலி வாங்கினவர். அவர் அவங்கள கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இப்போ போன்ல பேசிக்கிற அளவுக்கு நெருக்கத்துல இருக்காங்க தெரியுமா உனக்கு? இத்தனை வருஷத்துல உன் புருஷன் எல்லாத்தையும் மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நமக்கே தெரியாம அவ கூட உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காரு. இங்க பாரு, இனி அவளை விட்டு வச்சா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இழந்துருவோம். முத வேளையா அவளையும் அவ பொண்ணையும் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும். ஆமாமா, ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்த. ஆமா, அவர்தான் உன்னை சின்ன வயசுலயே தவிக்க விட்டுட்டு போயிட்டார்ல, அப்புறம் உனக்கு ஏன் அவர் மேல இவ்ளோ பாசம்? ஏன்னா அவர் என்னோட அப்பா. கடவுளே, இப்பவே என் குட்டிமா கிட்ட நான் தான் உன் அப்பான்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போலாம் சார். யார் அன்பு? விஸ்வா சார் தானே? நீ எத்தனை டைம் கட் பண்ணாலும் அவரு நீ பேசுற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. காஃபி ஷாப்ல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துரு. அதெல்லாம் வர முடியாது. நீ வரியான்னு நான் கேட்கல, நீ வரணும்னு நான் சொல்றேன். புரியுதா? நாங்க வெயிட் பண்ற, உடனே வா. சாரி சார், நான் வர மாட்டேன். நீ வருவ. ஏன்னா நான் உன்னை பார்க்காம அங்கிருந்து போக மாட்டேன். அது நாள் கணக்கா இருந்தாலும் சரி, வருஷ கணக்கா இருந்தாலும் சரி. சார், ஹலோ ஹலோ சார். என்ன எதுக்கு பாக்குற? அவரு என்ன சொன்னாரோ அத கேளு. போ. நான் உன்னை பார்க்காம அங்கிருந்து போக மாட்டேன். அது நாள் கணக்கா இருந்தாலும் சரி, வருஷ கணக்கா இருந்தாலும் சரி. அப்படியே தெரியாத மாதிரியே கேக்குற. காஃபி. காஃபி எடுத்துக்கோ. சார், நான் தான் ஏற்கனவே வேண்டான்னு சொன்னல. முதல்ல என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க அத சொல்லுங்க. அன்பரசி, ஃபர்ஸ்ட் காஃபி குடி.
சரி, இப்ப சொல்லு, நீ என்ன ஐடியால இருக்க? என்ன ஐடியா? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, இந்த காஃபி ஷாப்பை வாங்குறத பத்தி சொன்னேன்ல, அத பத்தி தான் கேக்குறேன். என்ன விளாடுறியா? நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல? நம்ம லைஃப பத்தி என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னு கேக்குறேன். சரி, குடி. காஃபி குடிச்சுக்கிட்டே பதில் சொல்லு. சார், நான் எப்பவுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல. இப்ப என்னோட கவனம் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்டடீஸ்லயும் மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறதுனால தான் கேக்குறேன். என்னால உன் கரியருக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையுமே வராது, அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்ப நம்ம பேசுறது நம்ம லைஃப பத்தி, புரியுதா? என்னால நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை பத்தி சுத்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல அன்பரசி, புரிஞ்சுக்கோ. சார், ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. தேங்க்யூ மேடம். ஆமா, இப்ப எதுக்கு அந்த பில்லை வாங்கி பார்த்த? சும்மாதான் சார். சரி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சார், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க வச்சிருந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அது எப்படி உங்க கைக்கு திரும்ப வராதோ அதே மாதிரிதான் நம்ம செய்யறதும். பணம் கிடைக்கலையா? நான் தான் சொன்னேனே பணம் கிடைக்காதுன்னு. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில். அப்படின்னா அந்த அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாசமா போங்கன்னு சொல்லாம சொல்றியா? சார், ப்ளீஸ் சார், நானே நொந்து போயிருக்கேன். நீங்க வர திரும்பவும் என்ன நோகடிக்காதீங்க. அன்பரசி, நீதான் என் மனசை புரிஞ்சுக்காம நோகடிக்கிற. உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தி கழுத்துல எப்படி தாலி கட்டுவேன் சொல்லு? என்னால முடியாது, அது நரக வேதனையா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க அம்மாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுருக்கோம். ஆனா அதுல யாரு ஜெயிக்க போறோம்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா உங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி நம்ம லவ்வுக்கு சக்தி இருந்தா அதுவே நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கும் சார். ஏன் அன்பரசி, ஏன் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம இப்படி பிடிவாதமா இருக்க? இல்லம்மா, நானும் 3 புக்கிங் கவுண்டர்லயும் தேடி பார்த்துட்டேன். இந்த லெட்டருக்கான அக்னாலஜ்மெண்ட் மிஸ் ஆயிருக்குமா? அண்ணா, என்ன நான் இப்படி சொல்றீங்க? நீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையா இருந்தேனா? அண்ணா, வேற ஏதாவது வழி இருக்கா? இந்த கொரியரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த 2 அட்ரஸ் புக்கிங் கவுண்டர்ல கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவர் திரும்ப வந்து கொரியர் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா? என்னன்னா, ஒரு நாளைக்கு 200-300 பேரு கொரியர் பண்றதுக்கு வருவாங்க. கவுண்டர்ல இருக்கிறவங்க அவசரத்துல கவனிக்காம விட்டுறலாம். கவலைப்படாதம்மா, உனக்கு உங்க அப்பாவை பார்க்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா பாத்துருவேன்.
சார் உங்க கவர் கீழே விழுந்துருச்சு, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, சேஃபா வச்சுக்கோங்க. வரேன். நல்லது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எங்க பார்த்தோம்? சரிம்மா, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏதாவது விவரம் தெரிஞ்சா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்தாமா, உன் நம்பர் இதுல சேவ் பண்ணிடு. அண்ணா, ம், இதுல சரிம்மா. என் அட்ரஸ், ஃபோன் சரி. நம்பர் எல்லாமே சேவ் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, ஏதாவது சரிம்மா. க்ளூ கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா, பண்றேம்மா. இந்தாமா, நான் போயிட்டு வரேம்மா. ம். என்ன சந்திரா, வேலை முடிஞ்சிருச்சா? ம், புறப்படலாமா? முடிஞ்சதுமா, புறப்படலாம். சரி. சந்திரா, அங்க பாத்தியா?